அம்மாவின் கையளவு சோறு சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அருமையான மட்டன் பெப்பர் கிரேவி தான் இன்றைக்கி செய்ய போகிறோங்க. 1 கிலோ அளவு மட்டன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டேன். இப்போ மட்டனை ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் மட்டனை சேர்த்துங்க. சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். அதிகமாக தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா மட்டன்லேருந்து வர்ற தண்ணியும் சேர்த்து அப்புறம் கிரேவிக்கு அதிகமான தண்ணி ஆகிடும். அதனால் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கரண்டி விட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். அடுப்பு பற்ற வச்சு நல்லா ஒரு 4லேருந்து 5 விசில் விட்டுலாம். ஏலம் ஆட்டுக்கறியாக இருந்ததுன்னா 5 விசில் போதும். இல்லை கொஞ்சம் முரட்டை ஆட்டுக்கறியாக இருந்துச்சு அப்படின்னா 10 விசில்கிட்ட விட்டு எடுத்துக்கோங்க. நம்ம இந்த மாதிரி குக்கரில் வேக வச்சுட்டு நம்ம இந்த கிரேவி செய்கிறப்போ வயசானவங்க கூட சாப்பிட்ற அளவுக்கு நல்லா பூ மாதிரி மட்டன் வெந்துடும். அதனால தான் குக்கரில் ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ அந்த அடுப்பில் நம்ம குக்கரை மாற்றிட்டு இந்த அடுப்பில் கிரேவிக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். இன்றைக்கி மண் சட்டியில் தான் இந்த கிரேவியை செய்ய போகிறேன். அதனால் அதுலேயே மசாலாவை வறுத்துக்கோங்க. காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா சேர்த்துக்கோங்க. கலருக்காக நான் ஒரு 4 காஷ்மீரி சில்லி சேர்த்துருக்குறேங்க. காஷ்மீரி சில்லியில் கொஞ்சம் கூட காரம் இருக்காது. அதனால் கலருக்காக 4 காஷ்மீரி சில்லியும் 5 வரமிளகாயும் சேர்த்துருக்குறேன். வர கொத்தமல்லி 6 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் 1 கிலோவுக்கு உண்டான அளவு சொல்கிறேன். 2 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே 1.5 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டில் நம்ம மிளகு தூள் வேறு சேர்ப்போம். அதனால் இப்போ 1.5 ஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, சின்னதாக ஒரு பிரிஞ்சி இலை, 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வாசம் வர்ற அளவுக்கு வறுத்துக்கலாம். மண் சட்டியில் நம்ம பொருளெல்லாம் வறுக்கும்போது தீயை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் 1 2மா வறுபட்டு கரிஞ்சு போயிடும். ஏன்னா மண் சட்டி லேசாக சூடானாலே உங்களுக்கு மசாலாலாம் நல்லா வறுபட்டுரும். இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்துட்ருக்குறேங்க. அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம அப்படியே மண் சட்டியில் பொருட்களை விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் உள்ள பொருளெல்லாம் தீஞ்சு போயிடும். அதனால் ஒரு 5 நிமிஷம் இப்படி கிளறி விட்டுட்டோம் இருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா கிறிஸ்பியாக மசாலா வறுபட்டு வந்துடும். இப்போ நல்லா ஆறட்டும். நம்ம மிக்ஸி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம பொடி பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மட்டனுமே நல்லா வெந்துருச்சுங்க. பூ மாதிரி வெந்துருச்சு. 6 விசில் விட்டாங்க. நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மட்டன். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பூ மாதிரி வெந்திருந்தால் தான் நம்ம வயசானவங்க கூட சாப்பிட்றதுக்கு சாஃப்டாக இருக்கும். சாப்பாட்டோட மட்டும் இல்லைங்க, நல்லா சப்பாத்தி இட்லியோட வச்சு சாப்பிட்றது கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பொடி பண்ணின ஸ்பைசஸை ஒரு ஓரமாக வச்சிடலாம். நல்லா நைஸாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மண் சட்டியில் சேர்த்து அந்த நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது நல்ல ஒரு மணமும் சுவையும் கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். நீளமாக நறுக்குன பெரிய வெங்காயம் ஒரு 200 கிராம் அளவு எடுத்துருக்கிறேன். அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி மட்டன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். அதனால் உப்பு அதிகமாக சேர்த்துறாமல் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு வெங்காயத்தை வதக்கி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் அளவுக்கு அந்த வெந்து வரும்போது நறுக்கி வச்ச தக்காளியை சேர்த்துடலாம். தக்காளி ஒரு 100 கிராம் தக்காளி இருக்குங்க. அதையும் சேர்த்துட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா தக்காளி மசியாக வதங்கி இந்த மாதிரி வரணும். ரொம்பவும் வெங்காய கலர் மாறிடுச்சுனாலும் கிரேவியோட டேஸ்ட் போயிடும். இப்போ தக்காளியும் வெங்காயமும் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 3 ஸ்பூன் அளவு சேர்த்துக்குவாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே வதக்கிக்கோங்க. மண் சட்டி அதிகமாக சூடேறும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை ஸ்மெல் போன உடனே மட்டனை மட்டும் ஃபஸ்ட் எடுத்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச மட்டனை மட்டும் சேர்த்துக்கோங்க. தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம கம்மியாக தான் சேர்த்துருந்தோம். அதனால் அந்த மட்டனில் வேக வச்ச மட்டனில் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி இருக்கட்டுங்க. நம்ம மசாலாக்கள்லாம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த தண்ணியை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் மட்டன் பெப்பர் ஃப்ரை செய்து பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப மணமாகவும் இருக்கும்.
நீங்கள் இன்னும் அம்மாவின் கையளவு சோறு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு 3 குச்சி புதினாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலையை சேர்த்துட்டு நம்ம பொடிச்சு வச்சுருந்த பொடியை சேர்த்துடலாம். நான் இந்த பொடியில் வறுத்த நிலக்கடலை சேர்த்துருப்பேன். உங்களுக்கு அது இஷ்டம் இல்லை அப்படின்னா முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா கசகசா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கசகசா நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் மசாலாலாம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்தோம் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் நீங்கள் சேர்த்துக்கோங்க. அப்போ கசகசா கரிஞ்சு போகாது. இப்போ இருந்த அந்த மட்டன் வேக வச்ச தண்ணியை சேர்த்துட்டு அந்த மட்டனும் மசாலாக்களும் நல்லா ஒன்று போல் வர்ற மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து அதையும் நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இது ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஏன்னா ஆல்ரெடி மசாலா வறுத்துருக்குது, மட்டன் வெந்தாச்சு, வெங்காயமெல்லாம் நல்லா ராஸ்மெல் போக வதக்கியாச்சு. உப்பு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா உப்பு சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி எங்கிட்ட இருக்கிற மிளகு சரியான காட்டமான மிளகுங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுக்கும்போது சேர்த்தோம். இப்போ 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள். அதே நான் மிளகு தான் லைட்டாக வெறுவானையில் வறுத்து மிக்ஸி ஜாரில் ட்ரையாக பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம ஆம்லேட்டுக்கெல்லாம் போடுறதுக்காக நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். அந்த பொடியை தான் நான் இப்போது சேர்த்துருக்கிறேன். அதனால் நல்லா காரமான மிளகுங்கிறதுனால 1/2 ஸ்பூன் மிளகும் 1/2 ஸ்பூன் மிளகு தூளும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களோட மிளகு எந்த அளவுக்கு காரமாக இருக்குதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு லோ ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 7 நிமிஷம் விட்டுறலாம். நல்லா கொதிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. கவனமாக நம்ம மண் சட்டியில் கிரேவியெல்லாம் பண்ணும்போது அடி பிடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் தீயை அதிகமாக வச்சு கறியோட டேஸ்ட்டை கெடுக்காமல் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டுட்டு மேலாப்பில் மல்லித்தலையை தூவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. மண் சட்டியில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கு பிறகு குழம்பு கொதிக்கத்தாங்க செய்யும். சுவையான மட்டன் பெப்பர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.